அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலும். அதே நேரம் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் விளங்குவதால் பிள்ளைகளாலும் பெற்றோராலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பாக பிரிவினைகள் இழுபறி நிலையிலேயே இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அண்ணன் தம்பி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மேலும் மாத தொடக்கத்தில் புத பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். தனவரவு தாராளமாக வந்து சேரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உண்டு. எந்த வேலையையும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொட்டாலே பணப்புழக்கம் தானாக வந்து சேரும். இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், திருமணம் போன்றவை நடைபெறலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சி தரும். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும். சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாலும் ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவதன் மூலமும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். மேலும்
மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை தரலாம். துணிந்து எந்த முடிவும் எடுக்க இயலாது. புதியவர்களை நம்பி செய்யும் முயற்சிகளில் விரயங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. கலைஞர்களுக்கு ஆதரவு பெருகும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்கள் சிக்கனத்தை கையாள்வது நல்லது. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கல்விக்கு அதிபதியும் அறிவுக்கு அதிபதியும் இணைந்த பலன் கொண்டவர்கள். ஒரு உரையில் 2 கத்தி என்பார்களே, அதே போல்தான் உங்களின் மன சிந்தனையில் செயல்படும். இரும்பை காட்டிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வருவீர்கள். மற்றவர்களின் மன எண்ண ஓட்டத்தை மிக துல்லியமாக எடை போட்டுவிட்டு சமயோஜிதமாக நடந்து கொண்டு வருவீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் தலைச்சிறந்த வல்லுநர்களாக காணப்படுவீர்கள். உற்றார் உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும் தருணம். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சகோதர வழிகளில் செலவுகள் ஏற்படும். சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், விரயஸ்தானம், வித்யாஸ்தானம், வண்டி வாகனம், வீடு மனை போன்ற கேந்திர பாவத்தை இயற்கை சுபரும் உங்களின் நட்சத்திர அதிபதியுமான தேவகுரு 12இல் நின்று பார்வையிடுவதால் இவற்றில் பராமரிப்பு, புதுப்பித்தல், புதிதாக வாங்குதல் போன்ற சுப விரய செலவுகள் வரவை விட அதிகரிக்கும். அதிக கடன் சுமையை குறைத்துக் கொள்ள முயல்வது நன்மை தரும். சந்ததி, புகழ், பிரபலம், பிரபுத்துவம், தைரியம் இவைகளுடன் சிறந்து விளங்குவீர்கள். அதே சமயத்தில் உடன் இருந்தே உறவாடிய உங்களுக்கு பாதகங்களையும் நெருக்கடியையும் தருபவர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது சால சிறந்தது. ருணரோக சத்ரு ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உடல் ஆரோக்கியம் சிறக்கும். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடும். தனவரவு பற்றாக்குறையாகவே திகழும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நெருக்கடி கூடும். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது மேன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபார ரீதியாக அடிக்கடி பயணம், அதிக அலைச்சல், சோம்பல், அலட்சியம் உண்டாகலாம். தந்தை வழியில் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் தாமதப்படலாம். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு தான் நினைத்ததை மட்டுமே செய்து சாதித்து வருவீர்கள். குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் பணிச்சுமை அதிகரிக்கும். நிதி நிலைமை பற்றாக்குறையாகும். ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக வாதாடுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமுடன் பயிலும் தன்னம்பிக்கையை வைத்து முயன்றால் முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். நண்பர்களுடன் வாக்குவாதம் கொள்வதை தவிர்த்து எதிர்வரும் சிந்தனைகளை பகிர்ந்தால் உற்ற நண்பர்கள் கிடைப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அமைதி, பொறுமை, நிதானம், சிக்கனம் கொள்வதுடன் வரட்டு கௌரவத்திற்காக கடன் பெற்று அரசியலில் ஈடுபட்டால் பலன்கள் காற்றில் பறக்கும் காகிதமாகவே அமையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து வாருங்கள். புதன்கிழமை தோறும் செந்தில் ஆண்டவரை வழிபட்டு வாருங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.